ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. சுயமரியாதை உணர்வுகளையும் தமிழக மக்களினுடைய வீரத்தையும் அந்நிய ஆதிக்கத்தை எதிர்த்து அடிமையில்லாமல் வாழ வேண்டும் என்ற தத்துவத்தையும் தமிழ் மண்ணில் விதைத்த திருமகனுக்கு தீரன் சின்னமலைக்கு நினைவு நாளை நாம் அனுசரிக்கின்றோம். இன்றும் தமிழகத்திலே இன உணர்வு, தமிழ் இன உணர்வு, திராவிட இன உணர்வு தலைத்தோங்கி விரிந்து கிடக்கிற காரணம் தீரன் சின்னமலை அவனுடைய அளப்பரிய துணிச்சல் மிகு ராஜதந்திரமிக்க அவருடைய அணுகுமுறை, அரசியல் முறை என்பதை நினைத்து பெருமிதம் கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. இந்த நினைவு நாளை நாம் நெஞ்சார மனமாற அனுசரிக்கின்றோம். நன்றி, வணக்கம். மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி கழகத்தினுடைய தன்னிகரற்ற பொதுச் செயலாளர் அவர்கள் இன்று தமிழக மக்களை தட்டி எழுப்பி தனியாட்சி தமிழகத்தில் அமைக்க வேண்டும் என்று மக்களே எண்ணக்கூடிய சூழலை உருவாக்கி திகழ்ந்து வருகின்ற எடப்பாடியார் அவர்கள் இந்த நினைவு நாளை இன்று சங்ககிரியிலே அனுசரிக்கிறார். இத்தகைய சிறப்புமிகு மாமனிதரனுடைய நினைவு நாளை தமிழக மக்கள் எடப்பாடியார் தலைமையிலே இன்று மிகச் சிறப்பாக அனுசரிக்கிறார்கள். நன்றி, வணக்கம். ஓ பன்னீர்செல்வம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டு முதலமைச்சரை சந்திச்சிருக்காரு. இது எப்படி பாக்குறோம்? அவர் ஏற்கனவே அழிந்து விட்டார். கள்ள உறவு திமுகவோடு பலகாலமாக வைத்திருந்தவர் சட்டப்பேரவையிலேயே எங்க அப்பாவை பூஜை ரூமில் வைத்து, அதான் கருணாநிதியை பூஜை ரூமில் வைத்து அவங்க அப்பாவுடன் சாமி கும்பிட்டு விட்டு தான் மற்ற வேலையை செய்வோம் என்று சொன்ன அன்றே அவர் கள்ள உறவில் இருந்தார். அந்த கள்ள உறவை இன்று நிஜப்படுத்தி இருக்கிறார். அவ்வளவுதான். இது எங்களுக்கு லாபம், அவருக்கு அழிவு. பாஜக எங்களுக்கு எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியே வந்திருக்காரு ஓ பன்னீர்செல்வம். அதெல்லாம் அந்த கேள்வியே தேவையற்ற கேள்வி. அவர் தன் தலையில மண்ணவாரி போட்டுக்கிட்டார். கள்ள உறவுக்காரர் என்ற பட்டத்தையும் பெற்றுவிட்டார். அவரை பற்றி ஏன் பேசுகிறீர்கள்? விட்டுவிடுங்கள். எடப்பாடி பழனிசாமி சொல்லிதான் பிரதமர் ஓ பன்னீர்செல்வத்தை சந்திக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அது உங்க கருத்தாக இருக்கலாம், அது உண்மையல்ல. வேறு ஏதேனும் பேசுங்கள். செல்லா காசு கடலில் மூழ்கிவிட்ட ஒரு மனிதன் துரோகி என்ற பட்டத்தை பெற்றுவிட்டவர். அவரை பற்றி ஏன் பெரிதாக பேசுகிறீர்கள்? கடந்த சில நாட்களுக்கு முன்பு முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜா அவர்கள் 1998 பாஜக கூட்டணியிலிருந்து வெளிவந்தது வரலாற்று துறை அப்படின்னு சொல்லி இதெல்லாம் தேவையற்ற கேள்வி. அதிமுக பாஜக கூட்டணி எவ்வளவு வலுப்பெற்றிருக்கு? மேலும் சில கட்சிகள் வர வாய்ப்பு இருக்கா? யாரோட பேசியிருக்கீங்க? அதை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். பொதுச் செயலாளர் தான் இந்த கூட்டணி பற்றி பேசுகிறார். அந்த அதிகாரத்தை தான் எங்க 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்களும் அவருக்கு கொடுத்திருக்கிறோம். பொறுத்திருந்து பாருங்கள். இல்ல வலுவிழந்துகிட்டே இருக்கா? ஏன்னா இப்போ ஓபிஎஸ் அவர் வெளியேறி இருக்காரு தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து. டிடிவி உங்க கட்சியில கூட்டணியில வருவாரான்றது நீங்க இன்னும் முடிவெடுக்கல. இல்ல, இதெல்லாம் தேவையற்ற கேள்விகள். தன்னிகரற்ற தலைவராக, தனியாட்சி அமைக்கக்கூடிய மாமனிதராக மக்கள் கூட்டணி அமைத்துக் கொண்டு வலம் வருகிற எடப்பாடியார் என்பதை மக்கள் அறிவார்கள். இது போன்ற கேள்விகளை கேட்காதீர்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு ஆபத்தான கூட்டணின்னு பண்ருட்டி ராமச்சந்திரன் சொல்றாரு. பண்ருட்டி ராமச்சந்திரன் பல கட்சிகள் மாறியவர்கள், பல கொள்கைகளுக்கு சொந்தக்காரராக இருந்தவர். அவருக்கெல்லாம் ஏன் நீங்கள் பத்திரிகைகள் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. மும்மொழி கொள்கை நீங்க ஏத்துப்பீங்களா பாஜக கூட்டணியில் இருக்கிறதுனால? அதை பற்றி தெளிவுபட எடப்பாடி கூறிவிட்டார். அதை நீங்கள் படித்து பாருங்கள். பத்திரிகையை நீங்கள் படிப்பதில்லை, அவர் பேச்சையே கேட்பதில்லை என்பதை காட்டுகிறது. பாஜக கொண்டு வருவோம்னு சொல்றாங்க, அதிமுக ஏற்க மாட்டேன். இல்ல, அதிமுகவினுடைய 50 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஆணித்தரமான கொள்கை இருமொழி கொள்கை. ஆங்கிலம்,
தமிழ். இதை எந்த காலத்திலும் அதிமுக, எடப்பாடி தலைமையிலே இருக்கிற அதிமுக மீறாது என்பதை எடப்பாடியார் தெளிவுபடுத்தி விட்டார். நினைத்தாலும் கொண்டு வர முடியாது, அப்படி எடுத்துக்கலாமா சார்? பாஜகவே டெல்லியில கூட்டாட்சி தானே இருக்காங்க, தனியாட்சி அமைக்க முடியாம போயிடுச்சு இல்ல, அதெல்லாம் கேட்காதீங்க. சார் கடம்பூர் ராஜா அவர்கள் நீங்க சொல்றாரு, நாங்க பேசுறோம் என்கிட்ட சொல்லியிருந்தா பிரதமர் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்திருப்பேன்னு ஒரு புக் அவர் சொல்றாரு. ஐயா, அவருக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. நீங்க என்ன செல்லா காசுகள் கடலில் மூழ்கி விட்டவர்கள் தான் நாட்டையே ஆள போறாங்கிற மாதிரி ஒரு கற்பனையில பத்திரிகையில் பேசாதீங்க. உங்க பத்திரிகை மேலேயும் மக்களுக்கு சந்தேகம் வரும்.